சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பிழம்பாக வெளிப்பட்டு அதிலிருந்து பிறந்தவனே முருகப்பெருமான். அப்படி தீப்பிழம்பு வெளிப்படும்போது அதன் தாக்கத்தை தாங்க முடியாத பார்வதி தேவி அங்கிருந்து ஓடினார். அப்போது அவளுடைய காலில் அணிந்திருந்த கொலுசிலிருந்து நவரத்தினங்களும் கீழே விழுந்தது. அதிலிருந்து 9 பெண்கள் உருவானார்கள். அந்த 9 பெண்களும் சிவபெருமானைப் பார்த்து ஆசை கொண்டனர். அதனால் சிவபெருமானின் அருப்பார்வையால் அப்பெண்களுக்கு 9 குழந்தைகள் பிறந்தனர். சூரனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உதவியாக இருக்கும்படியாக அந்த 9 குழந்தைகளும் பிறந்தன என்று சிவபெருமான் கூறவே அவர்களும் அவ்வாறே முருகனின் படைகளும் 9 நவவீரர்களாக இருந்தனர். மேலும் முருகனுக்கு அடுத்தபடியாக இந்த 9 குழந்தைகளும் பிறந்ததால் முருகனுக்கு சகோதரர்களாகவும் கூறப்படுகிறது. இவர்களே பல முருகன் கோயில்களில் நவவீரர்களாக காட்சி அளிக்கின்றனர். அந்த நவவீரர்களில் மூத்தவர்தான் வீரபாகு. சூரனின் வரம்படி அவனை சிவனின் மகனான முருகனும் அவனது சாம்ராஜ்யத்தை நவவீரர்களும் அளித்தனர்.